வெல்கம் டு நஜராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கெஃபீர் தயிர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? 1/2 லிட்டர் அளவு பசும்பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சிடணும். கெஃபீரோட நன்மைகள் என்ன அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம தயிர் சாப்பிட்றத விட இந்த கெஃபீர் தயிர் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மேலே ஆடை ஃபார்ம் ஆகும். அதை நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். இதில் நான் பட்டர் வீடியோ எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். நான் கெஃபீர் கிரைன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். கெஃபீர் கிரைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். பக்கத்தில் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது நம்ம ஸ்டோரில் வாங்கினோம் அப்படின்னா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக போட்டாலே போதும், நமக்கு கெஃபீர் தயிர் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ஊற ஊற்றி வைக்கும்போது இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் தான் ஊற்றணும். ஃபில்ட்ரு பண்ணும்போது நீங்கள் பிளாஸ்டிக்லேயே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். இதை நம்ம பத்திரமா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நல்லா ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும். கண்டிப்பாக நம்ம நார்மலாக ஊற ஊற்றுற மாதிரி அந்த சூடான பாலில் ஊற்றக்கூடாது. அந்த கெஃபீர் கிரைன்ஸை உள்ளே போட்டு உங்களுக்கு தேவையான அளவு பாலை சேர்த்துட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 12 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு தான் மூடி வைக்கணும். அது காற்றோட்டமாக இருந்தால் தான் அது ஆக்டிவேட் ஆகும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், தயிர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரித்து எடுத்துடணும். அந்த கிரைன்ஸை வெளியில் எடுத்து ஸ்டோர் பண்ணிடணும். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம உர ஊற்றி வைக்கிறதுக்காக அதை கிரைன்ஸ் எடுத்துடணும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அந்த கிரைன்ஸை தனியாக வெளியில் எடுத்துடலாம். அது கூட கொஞ்சமாக பால் அல்லது தயிர், இந்த தயிரே நம்ம கெஃபீர் தயிரே சேர்த்து அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம நெக்ஸ்ட்டு இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கிரைன்ஸை தனியாக வெளியில் எடுத்து வச்சுருங்க. இந்த தயிரை நம்ம சாப்பிட்டுக்கலாம். நார்மலாக நம்ம ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம். மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து, இஞ்சி எல்லாம் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். இது ரொம்ப குளிர்ச்சியானது. இது ஃபஸ்ட்டு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் எந்த சைடு எஃபெக்டும் எதுவும் கிடையாது. நீங்கள் பயப்படலாமல் இந்த கெஃபீர் தயிரை சாப்பிடலாம். இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி கிரைன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி உள்ளே எடுத்து வச்சிடலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம், ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடலாம். அது புளிக்காது, ரொம்பலாம் புளிக்காது. நார்மல் தயிர் மாதிரி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். உப்பு கூட சேர்க்க தேவையில்லை. அப்படி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு வேணும் அப்படின்னா உப்பு சேர்த்து மல்லி இலை, இஞ்சி எல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம். இது மாதிரி நெக்ஸ்ட் டே இதே மாதிரி நம்ம பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் சேர்த்துட்டு நம்ம கெஃபீர் கிரைன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸு, ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதே மாதிரி கண்ணாடி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் வைக்க வேண்டாம். இதே மாதிரி வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரைன்ஸ் எடுத்து பிரித்து வச்சுட்டா நம்ம நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம்.